இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் ரேலி அண்ட் சார்ட்டில் நான் அப்சர்வ் பண்ணது என்னங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன். இதை வச்சு அலார்மிங்காக எதுவும் கிடையாது. பட் இதை வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணி நெக்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் என்ன வரப்போகிறதுங்கிறது ஓரளவுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்னோட அப்சர்வேஷன் இன்றைக்கி நேற்றுக்கு என்ன அப்படின்னா, இந்தியன் ருப்பி ஐஎன்ஆர் 0.59 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேறஸ் நீங்கள் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது யூஎஸ்டி நிறைய இன்க்ரீஸ், ஆல்மோஸ்ட் 1% எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. பட் யூஸ்வலாக ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்தன் ஆனாலும் இல்லை யூஎஸ்டி வீக்கன் ஆனாலும் இது நடக்கும். பட் இது முன்னாடியே நடந்துடும், நம்மளுக்கு ஹெட்லைன்ஸ் அப்புறம் தான் வரும். ஸோ இது நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இதுவும் கோல்டுக்கு ஏற்றம் இல்லை இறக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் என்னென்னா, கோல்டு அண்ட் சில்வர் பார்ஸ் ரொம்ப சீக்கிரம் செல் அவுட் ஆகுது. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ப்ரீமியம் ரேட்டில் செல் அவுட் ஆகுது. ப்ரீமியம்னா என்னென்னா, இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் கோல்டோட ஃபிசிக்கல் கோல்டோட ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் தட் பேப்பர் கோல்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஃபிசிக்கல் கோல்டு ஆர் சில்வர் இருக்கா இல்லையாங்கிறது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இப்போ என்னென்னா, நம்ம பேனிக் பண்ணி பிளாக்லலாம் நிறைய பேர் வாங்குகிறாங்க சில்வர் கிடைக்கலன்னு. அது அவசியம் இல்லை. ஐ திங்க் நம்மளால் ப்ராப்பர் சேனலில் வாங்க முடியும்னா வாங்கலாம். பட் அப்படி இல்லைன்னா we can wait and see. ஏன்னா ரொம்ப பேனிக் பண்ணி ரொம்ப ஹை ப்ரீமியமில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் அதுக்குன்னு இறங்க போகிறது நாளைக்கு வாங்குங்கன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் சில சமயம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். ஹண்ட் பிரதர்ஸோட இது நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஹண்ட் பிரதர்ஸோட கேஸும் இதுவும் டிஃப்ரெண்ட்டுங்க. ஹண்ட் பிரதர்ஸ் எல்லாத்தையும் அவங்க 2000 ஏக்கர் லேண்டில் இருக்கிற சில்வரெல்லாம் அப்போ எடுத்து வச்சாங்க. அப்போது ஹண்ட் பிரதர்ஸ் மட்டும் எல்லா சில்வரும் ப்ரொக்யூர் பண்ணி வச்சாங்க. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரீட்டெய்லர்ஸ் பிக்சரில் இருக்காங்க. ஸோ ரீட்டெய்லர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் இப்போ பிக்சரில் இருக்கிறதுனால அப்போது ஹண்ட் பிரதர்ஸ் பீக்கில் எடுத்துன்னு போய் அது எப்படி கீழே விழுந்ததோ சில்வர் இப்போவும் கீழே விழ சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் கீழே விழ சான்ஸ் இருக்குது இல்லைங்கிறத நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணல. நான் சொல்கிறது என்னென்னா, அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. அப்போது ஒரு சிங்கிள் என்டிட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் மாசாக எடுத்து வச்சுட்டுருக்காங்க. நிறைய ரீட்டெய்லர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் வச்சுட்டுருக்காங்க. ஸோ சுச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரே விஷயம் திரும்பி நடக்குங்கிறது எனக்கு தோணலை. எனக்கு இங்கேருந்து ஹையாக ஆகும் தான் தோணுறது. பட் நடுவில் கொஞ்சம் டிப் கண்டிப்பாக வரும். பட் அப்போது ஃபுல்லாக சரிஞ்சு பாதிக்கு பாதியாச்சு அதே மாதிரி இப்போ வரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஹண்ட் பிரதர்ஸ் ஒரு ஆள் ஒரு ஏக்கர் கணக்கில் லேண்டை இதுக்கு சில்வரை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ஏக்கர் கணக்கில் லேண்டை எடுத்து அவங்க வச்சாங்க. உலகத்தில் இருக்கிற சில்வரை மொத்தத்தையும் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. அவங்க அதை எடுத்து வச்சு அவங்க அதை நல்ல ப்ரீமியம் ரேட்டுக்கு விற்கணும்னு நினச்சாங்க. பட் சில்வர் ஃபால் ஆனது மேசிவாக ஃபால் ஆச்சு அப்போது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு, அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எனக்கு என்னமோ இங்கேருந்து கொஞ்சம் ஏறும் தான் தோணுறது. பட் அதுக்குன்னு பேனிக் பண்ணி அப்படியே எதுவும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை.